இன்னைக்கு ஹைட்ரோகார்பன்களின் பண்புகள் மற்றும் படிவரிசை சேர்மங்கள் ஐயுபாக் பெயரிடுதல் பற்றி பார்க்க போறோம். ஹைட்ரோகார்பன்களினுடைய பண்புகள். ஹைட்ரோகார்பன்கள் எடுத்துக்காட்டு மீத்தேன், ஈத்தேன். இவை வாயுக்களாக உள்ளன. பெரும்பாலும் ஹைட்ரோகார்பன்கள் வாயுக்களாக அமைந்துள்ளன. நிறம் மற்றும் மனம் இல்லாதவை. இப்ப வீட்ல வீட்டில் எல்பிஜி கேஸை நாம சிலிண்டர்ல பயன்படுத்துறோம். அந்த எல்பிஜி கேஸ் வெளியே வரும்போது ஏதாவது நிறம் இருக்குதா? எல்பிஜி கேஸ்ல என்னெல்லாம் இருக்கு? புரோபேன், பியூட்டேன், புரோப்ளீன், பியூட்லீன் இருக்குது. அப்போ இந்த இவை ஹைட்ரோகார்பன்கள். ஹைட்ரோகார்பன்களுக்கு நிறம் கிடையாது. ஆனா எல்பிஜி கேஸ்ல இருந்து மனம் வருகிறது. அந்த மனம் வர்றதுக்கு காரணம் அதுல மெத்தில் மெர்காப்டைன் என்ற ஒரு வேதிப்பொருள் சேர்க்கப்படுகிறது. மனத்தை அதாவது கேஸ் லீக் ஆகுறது அப்படின்றது தெரிந்து கொள்வதற்காக. உண்மையில ஹைட்ரோகார்பன்களுக்கு மனம் கிடையாது. இப்ப ஹைட்ரோகார்பன்கள் நிறம் மற்றும் மனமற்றது. கார்பன் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது ஹைட்ரோகார்பன்களின் கொதிநிலை அதிகரிக்கிறது. இப்ப மீத்தேனுடைய வாய்ப்பாடு CH4, ஈத்தேனுடைய வாய்ப்பாடு C2H6. ஒரு கார்பனும் 2 ஹைட்ரஜனும் ஈத்தேன்ல அதிகமா இருக்கு. அப்போ மீத்தேனுடைய கொதிநிலையை விட ஈத்தேனின் கொதிநிலை அதிகரிக்கிறது. அப்ப கார்பன்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது கொதிநிலை அதிகரிக்கின்றது. இந்த மீத்தேன், ஈத்தேன், புரோபேன், பியூட்டேன் போன்றவை எல்லாம் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும் கொடுக்கின்றன. அதாவது மீத்தேன் காற்றில் எரிந்து கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும் கொடுக்கின்றது. அல்கேன்கள் குறைவான வினைதிறன் கொண்டவை, ஏனென்றால் ஒற்றை பிணைப்பு கொண்டவை. ஹைட்ரோகார்பன்கள்ல அல்கேன்கள்ல ஒற்றை பிணைப்பு மட்டும் காணப்படும். அதனால இவை குறைவான வினைதிறன் கொண்டு காணப்படுகின்றது. கார்பனுடைய 4 இணைதிரன்களும் பூர்த்தியாகி இருப்பதனால இவை ஆல்கேன்கள் குறைவான வினைதிறன் கொண்டவை. அல்கீன்கள்லையும் இரட்டை பிணைப்பு மற்றும் முப்பிணைப்பு காணப்படுகிறது. அல்கீன்களில் இரட்டை பிணைப்பு காணப்படுகிறது, அல்கைன்களில் முப்பிணைப்பு காணப்படுகிறது. இவை நிறைவுறா சேர்மங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இதனால அதிக வினைதிறன் கொண்டு காணப்படுகிறது. அல்கேன் என்பது நிறைவுற்ற கரிம சேர்மம். அல்கீனும் அல்கைன்களும் நிறைவுறா கரிம சேர்மங்கள் ஆகும். ஹைட்ரோகார்பன்கள் நீரில் கரையாது. இப்ப மண்ணெண்ணெய், டீசல், பெட்ரோல், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், இதெல்லாம் இவையெல்லாம் ஹைட்ரோகார்பன்கள். இவையெல்லாம் நீரில் கரையுதா? நீரில் கரையாது. ஹைட்ரோகார்பன்கள் நீரில் கரைவதில்லை. எண்ணெயெல்லாம் தண்ணிக்கு மேல மிதக்கும் கரையாமல். ஹைட்ரோகார்பன்கள் நீரில் கரையாது. இப்போ ஒரு ஹைட்ரோகார்பன் அல்கேன்கள்லாம் நிறைவுற்ற சேர்மம்னு பார்த்தோம். அல்கீன்களும் அல்கைன்களும் நிறைவுறா சேர்மங்கள் பார்த்தோம். ஒரு சேர்மம் நிறைவுற்ற சேர்மமா நிறைவுறா சேர்மமான அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு சோதனை குழாயில் சிறிதளவு கரைசலை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதோடு புரோமின் நீரை சொட்டு சொட்டாக சேர்க்க வேண்டும். புரோமினுடைய நிறம் மாறினால் அது நிறைவுறா சேர்மம். புரோமினுடைய நிறம் மாறாவிட்டால் அது நிறைவுற்ற சேர்மம். இப்போ இந்த டெஸ்ட் டியூப்ல உள்ள கரைசல்ல நம்ம புரோமினை சேர்த்த உடனே நிறம் மாறவில்லை. அப்போ இது ஒரு நிறைவுற்ற கரிம சேர்மம், அல்கேன் ஆகும். 2வது டெஸ்ட் டியூப்ல நம்ம புரோமினை விட்டுருக்கோம், ஆனா நிறம் மாறிடுச்சு. அப்போ இது ஒரு நிறைவுறா ஹைட்ரோகார்பன் ஆகும். இவை அல்கீன்கள் ஆகும். அல்கீன்களும் அல்கைன்களும் புரோமினுடன் நிறம் மாற்றம் அடைபவை. அவை நிறைவுறா ஹைட்ரோகார்பன்கள். இப்போ ஒரு சேர்மத்தினுடைய வேதி பண்புகளுக்கு காரணமாக இருப்பது வினை செயல் தொகுதியாகும். இப்போ ஆல்கஹாலில் காணப்படும் வினை செயல் தொகுதி OH. அதனுடைய பொது வாய்ப்பாடு ROH. ஒரு முதல் சேர்மம் ஆல்கஹாலினுடைய முதல் சேர்மம் மெத்தனால். 2வது சேர்மம் எத்தனால். எத்தனாலுடைய வாய்ப்பாடு CH3CH2OH. இந்த CH3CH2 என்ற கார்பன் தொகுதியை R என்று பொது வாய்ப்பாட்டில் குறிப்பிடுகின்றோம். வினைச்செயல் தொகுதி OH குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆல்டிஹைடின் வினைச்செயல் தொகுதி C�XX அல்லது CHO என்று சொல்லலாம். பொதுவான வாய்ப்பாடு RCOH. அசிட்டால்டிஹைடு வாய்ப்பாடு CH3CHO. இதுல CH3 என்பது R என்ற அல்கைல் தொகுதியை குறிக்கின்றது. COH என்பது வினை செயல் தொகுதியை குறிக்கின்றது. ஹீட்டோனுடைய வினை செயல் தொகுதி
C++O, அதாவது வேதிப்பண்புகளுக்கு காரணமான தொகுதி. RR என்பது அல்கைல் தொகுதிகளாகும். எடுத்துக்காட்டு அசிட்டோன். முதல் கீட்டோன் அசிட்டோன், CH3 CO CH3. இல்ல CH3 CH3 என்பவை அல்கைல் தொகுதி R ஐ குறிக்கின்றது. CO என்பது வினைச்செயல் தொகுதி C++O வை குறிக்கின்றது. கார்பாக்சிலிக் அமிலத்தின் வினைச்செயல் தொகுதி C++OOH அல்லது COOH என்று குறிப்பிடப்படுகிறது. இதில் R என்பது அல்கைல் தொகுதி. முதல் கார்பாக்சிலிக் அமிலம் அசிட்டிக் அமிலமாகும். அசிட்டிக் அமிலத்தினுடைய வாய்ப்பாடு CH3. முதல் அசிட்டிக் கார்பாக்சிலிக் அமிலம் ஃபார்மிக் அமிலம், இரண்டாவது கார்பாக்சிலிக் அமிலம் அசிட்டிக் அமிலம் CH3COOH. இல்ல CH3 என்பது அல்கைல் தொகுதியை குறிக்கின்றது. COOH என்பது வினைச்செயல் தொகுதியை குறிக்கின்றது. எஸ்டர். எஸ்டரினுடைய வினைச்செயல் தொகுதி C++OOR ஆகும். R என்பது அல்கைல் தொகுதி. மெத்தில் அசிட்டேட். எடுத்துக்காட்டு மெத்தில் அசிட்டேட். இதில் CH3 மெத்தில் என்பது அல்கைல் குரூப்பை குறிக்கிறது. COOCH3 என்பது அசிட்டேட். இது வினைச்செயல் தொகுதியை குறிக்கின்றது. ஈத்தர். ஈத்தரினுடைய வினைச்செயல் தொகுதி OR ஆகும். R என்பது அல்கைல் தொகுதி ஆகும். டைமெத்தில் ஈத்தர். எடுத்துக்காட்டா உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கேயும் CH3 இருக்கு, இங்கேயும் CH3 இருக்கு. அதனால டைமெத்தில் ஈத்தர் என்று அழைக்கப்படுகிறது. O தொகுதி தான் வினைச்செயல் தொகுதி. OCH3 என்பது வினைச்செயல் தொகுதி. CH3 என்பது அல்கைல் தொகுதியை குறிக்கின்றது. இப்போ ஒரு சேர்மத்தினுடைய வினைச்செயல் தொகுதி அதனுடைய வேதிப்பண்புகளுக்கு காரணமாக அமைகிறது. வேதிப்பண்புகளுக்கு காரணமான, இங்க மேல ஒரு வரி இருக்கு, ஒரு சேர்மத்தின் வேதிப்பண்புகளுக்கு காரணமான அணு அல்லது அணுக்கள் அடங்கிய தொகுதியே வினைச்செயல் தொகுதி என்று அழைக்கப்படுகிறது. அப்போ ஒரு சேர்மத்தினுடைய வேதிப்பண்புக்கு காரணமாக இருப்பது வினைச்செயல் தொகுதி. R தொகுதின்னு ஒண்ணு பார்த்தோம், அல்கைல் தொகுதி. அது இயற்பியல் பண்புகளுக்கு காரணமாக அமைந்துள்ளது. இப்ப C++O, C++O, C இரட்டை பிணைப்பு, C இரட்டை பிணைப்பு, C முப்பிணைப்பு C. இந்த இரட்டை மற்றும் முப்பிணைப்புகளும் வேதிப்பண்புகளுக்கு காரணமாக அமைகின்றன. வினைச்செயல் தொகுதியான OH, CHO, COOH வேதிப்பண்புகளுக்கு காரணமாக அமைகின்றன. இப்ப ஈத்தேனின் வாய்ப்பாடு C2H6. இதுல ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டு நம்ம OH தொகுதியை சேர்த்தோம்னா நமக்கு ஆல்கஹால் கிடைக்கிறது. ஆல்கஹால் OH தொகுதி தான் வினைச்செயல் தொகுதி என்று அழைக்கப்படுகிறது. மீதமுள்ள C2H5 என்ற தொகுதி R என்று அழைக்கப்படுகிறது. அல்கைல் தொகுதி என்று அழைக்கப்படுகிறது. ஆல்கஹாலின் பொது வாய்ப்பாடு ROH ஆகும். இப்ப இங்க எடுத்துக்காட்டுல கொடுத்திருக்கு CH3 என்பது ஈத்தேன். இதுல இருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டு ஒரு OH தொகுதியை சேர்த்திருக்கோம். அப்ப அது எத்தனால் என்ற ஆல்கஹாலாக மாறுகிறது. OH என்பது வினைச்செயல் தொகுதி. இந்த CH3 CH2 என்பது அல்கைல் தொகுதி. இந்த அல்கைல் தொகுதி இயற்பியல் பண்புகளுக்கு காரணமாக அமைகின்றது. படிவரிசை சேர்மங்கள். படிவரிசை சேர்மங்கள் என்பவை பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் ஒத்த வேதிப்பண்புகளையும் கொண்ட சேர்மங்கள் படிவரிசை சேர்மங்கள் என்று அழைக்கப்பட்டன. ஒரு படிவரிசையில் உள்ள அடுத்தடுத்த சேர்மங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு CH2 தொகுதியாகும். இப்போ இங்க உங்களுக்கு ஒரு படிவரிசை சேர்மம் கொடுத்திருக்காங்க. இந்த தொகுதியினுடைய பேரு அல்கேன். அல்கேன் உள்ள சேர்மங்கள் மீத்தேன், ஈத்தேன், புரோபேன், பியூட்டேன், பென்டேன். ஒரு கார்பன் இருந்தா மீத்தேன், 2 கார்பன் இருந்தா ஈத்தேன், 3 கார்பன் இருந்தா புரோபேன், 4 கார்பன், இங்க பிராக்கெட்ல 2 இருக்கா, 2 கார்பன், இங்க ஒரு 2 கார்பன் பியூட்டேன், 5 கார்பன் இருந்தா இங்க பிராக்கெட்ல 3 கார்பன் இருக்கு, இங்க ஒரு கார்பன் 4, இங்க ஒரு கார்பன் 5 பென்டேன். இப்போ ஒவ்வொன்றுக்கும் இல்ல வேறுபாடு பாருங்க. CH2 தொகுதி இதுல ஒரு கார்பன் அதிகமாக இருக்கிறது. 2 ஹைட்ரஜன், 3 3 6, இங்க 4 ஹைட்ரஜன், 2 ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கு. CH2 தொகுதி அதிகமாக இருக்கிறது. இதை விட இதுல ஒரு CH2 தொகுதி அதிகமாக இருக்கு. இதை விட இதுல இங்க 2 இருக்கு. அப்போ ஒரு CH2 தொகுதி அதிகமாக இருக்கிறது. பியூட்டனை விட பென்டேனில் இங்க 3 இருக்கு. அப்போ இன்னொரு CH2 தொகுதி அதிகமாக இருக்கிறது. அடுத்தடுத்த சேர்மங்களுக்கிடையே உள்ள வேறுபாடு CH2 தொகுதி ஆகும்.
இந்த தனிமங்கள் எல்லாம் ஒரே விதமான வேதிப்பண்புகளை கொண்டு காணப்படுகின்றன. ஒரே விதமான மூலக்கூறு வாய்ப்பாட்டை கொண்டிருக்கிறது. இப்ப இதுல 1ன்னு பிரதிட்டோம்னா C1 வரும். C இங்க N இடத்துல 1ன்னு பிரதிட்டோம்னா 1 2 2 + 2 4. அடுத்ததுல இங்க 2 கார்பன் இருக்கு. அப்ப 2ன்னு பிரதிடுவோம். Nல 2ன்னு பிரதிட்டோம்னா C2. இங்க 2 பிரதிட்டோம்னா E2 4 4 2 6. இங்க பாருங்க 1 1 இங்க ஒரு கார்பன் இங்க ஒரு கார்பன் 2. இங்க 3 ஹைட்ரஜன் இங்க 3 ஹைட்ரஜன் 6 ஹைட்ரஜன். அப்ப பொதுவான இந்த வாய்ப்பாடை பயன்படுத்தி அடுத்தடுத்த சேர்மங்களுடைய மூலக்கூறு வாய்ப்பாட்டை நம்மால் எழுத முடிகிறது. அதனால பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் ஒத்த வேதிப்பண்புகளையும் கொண்ட சேர்மங்கள் படிவரிசை சேர்மங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த படிவரிசை சேர்மங்களில் அடுத்தடுத்த சேர்மங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு CH2 தொகுதியாகும். இப்ப இந்த படிவரிசை சேர்மங்களின் பண்புகள் பார்ப்போம். படிவரிசையில் உள்ள அடுத்தடுத்த சேர்மங்கள் மெத்திலீன் என்ற பொது வாய்ப்பாட்டில் வேறுபட்டு காணப்படுகிறது. அடுத்தடுத்த சேர்மங்கள் CH2 என்ற வாய்ப்பாட்டு அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. அதனுடைய CH2வினுடைய மூலக்கூறு நிறை 11 AMU ஆட்டாமிக் மாஸ் யூனிட். இப்ப 11 ஆட்டாமிக் யூனிட் வந்து அடுத்தடுத்த சேர்மங்களுக்கு இடையே உள்ள எடை வேறுபாடு ஆகும். படிவரிசையில் உள்ள தனிமங்கள் ஒரே வகை தனிமங்களையும் ஒரே வினை செயல் தொகுதியும் கொண்டவை. இப்ப இது 2 படிவரிசை சேர்மத்தை சேர்ந்தது. இதுல பாருங்க OH தொகுதி OH தொகுதி என்ற ஒரே விதமான வினை செயல் தொகுதியை கொண்டிருக்கிறது. இதுலயும் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்கு. இதுலயும் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்கு. ஒரே வகையான தனிமங்களால் ஆனவை. படிவரிசை சேர்மங்களை ஒரே விதமான பொது வாய்ப்பாட்டில் குறிப்பிட முடியும். இப்ப அல்கேன்களை CnH2n + 2 இங்க 1 கொடுத்திருக்கு 2 + 2 என்பது அல்கேனின் பொது வாய்ப்பாடு. இப்போ இதுல 1ன்னு பிரதிட்டோம்னா 1 2 2 2 + 2 4 CH4ன்னு வரும். ரெண்டாவதுல 2ன்னு பிரதிட்டோம்னா C2 2 × 2 4 4 + 2 6 C2H6. இதுல 1ன்னு கொடுத்திருக்கிறது 2n + 2ன்னு வரணும். அல்கேனின் பொது வாய்ப்பாடு CnH2n2. அப்போ இந்த பொது வாய்ப்பாட்டுல அதுல உள்ள எல்லா சேர்மங்களுடைய மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் பொது வாய்ப்பாட்டினால் கண்டறிய முடியும். இயற்பியல் பண்புகள் ஒழுங்கான முறையில் மாறுபடுகின்றன. மீத்தேனை விட ஈத்தேனின் கொதிநிலை உருகுநிலை ஆகியவை அதிகரிக்கின்றன. இப்ப இயற்பியல் பண்புகள் ஒழுங்கான முறையில் அடுத்தடுத்த சேர்மங்களில் அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது. ஒத்த வேதிவினைகளில் ஈடுபடுகின்றன. இப்போ மெத்தனால சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைப்படுத்தினால் சோடியம் மீத்தாக்சைடு கிடைக்கிறது. எத்தனாலை சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைப்படுத்தினால் சோடியம் ஈத்தாக்சைடு கிடைக்கின்றது. அப்ப 2 சேர்மங்களுமே ஒரே மாதிரியாக வேதிவினைகளில் ஈடுபடுகின்றன. எல்லா சேர்மங்களையும் ஒரே முறையில் தயாரிக்க முடியும். இப்ப ஃபார்மிக் அமிலத்தையும் அசிட்டிக் அமிலத்தையும் எப்படி தயாரிக்கிறது? மெத்தனாலையும் எத்தனாலையும் அமிலம் கலந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்டுடன் வினைப்படுத்தினால் மெத்தனால் ஃபார்மிக் அமிலமாக மாற்றமடையும், எத்தனால் அசிட்டிக் அமிலமாக மாற்றமடையும். அப்ப எல்லா சேர்மங்களையும் ஒரே முறையில் நாம தயாரிக்க முடிகின்றது. அடுத்து பெயரிடுதலின் அவசியம். இப்போ எறும்பில் உள்ள கொடுக்கிலிருந்து எடுக்கப்படும் அமிலம் ஃபார்மிக் அமிலமாகும். எறும்பின் நிலைய லத்தீன் பெயர் ஃபார்மிகா, அதனால ஃபார்மிக் அமிலம் என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு இடங்களிலையும் ஒவ்வொரு விதமான பெயர்களினால் சேர்மங்கள் அழைக்கப்படுகின்றன. பொதுவான பெயரை இடுவதற்காக அடிப்படை மற்றும் பயன்பாடு சார்ந்த வேதியியலின் பன்னாட்டு சங்கம் IUPAC பெயரிடுதல் என்ற முறையை வெளிப்படுத்தியது. அதாவது த இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி என்பது IUPAC என்பதனுடைய விரிவாக்கமாகும். இந்த அமைப்பு பொதுவாக பெயரிடும் முறையை வெளியிட்டுள்ளது. இந்த IUPAC பெயரிடும் முறையை இப்ப பார்ப்போம். IUPAC பெயரிடும் முறையில கரிம சேர்மங்கள்ல 3 பகுதிகள் காணப்படும். ஒன்று அடிப்படை சொல், இன்னொன்று முன்னொட்டு, அடுத்தது பின்னொட்டு. இப்போ இந்த முன்னொட்டு, அடிப்படை சொல், பின்னொட்டு 3ம் சேர்ந்ததுதான் IUPAC பெயர். அடிப்படை சொல் என்றால் என்ன? கார்பனின் கட்டமைப்பை விளக்குவது அடிப்படை சொல்லாகும். அதாவது ஒரு சங்கிலி தொடர்ல எத்தனை கார்பன் அணுக்கள் உள்ளன என்பதை குறிப்பிடுவது அடிப்படை சொல்லாகும்.
இப்போ 10 கார்பன் வரைக்கும் நாம எப்படி பெயரிடணும் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு கார்பன் இருந்தா அடிப்படை சொல் மீத், 2 கார்பன் இருந்தா அடிப்படை சொல் ஈத், 3 கார்பன் இருந்தால் அடிப்படை சொல் புரோப், 4 கார்பன் இருந்தால் அடிப்படை சொல் பியூட், 5 கார்பன் இருந்தால் அடிப்படை சொல் பென்ட், 6 கார்பன் இருந்தால் அடிப்படை சொல் ஹெக்ஸ், 7 கார்பன் இருந்தால் அடிப்படை சொல் ஹெப்ட், 8 கார்பன் இருந்தால் அடிப்படை சொல் ஆக்ட், 9 கார்பன் இருந்தால் அடிப்படை சொல் நான், 10 கார்பன் இருந்தால் அடிப்படை சொல் டெக். இந்த அட்டவணையை மனப்பாடம் பண்ணிடணும் நீங்க. அடுத்து முன்னொட்டு. ஹைட்ரஜனுக்கு பதிலாக வேறு அணுக்கள் பதிலிடப்பட்டிருந்தால் அவை பதிலிகள் என்று அழைக்கப்படுகின்றன. இப்ப ஹைட்ரஜனுக்கு பதிலாக புளூரின் பதிலிடப்பட்டிருந்தால் அதை புளோரோ என்ற முன்னொட்டினால் குறிப்பிட வேண்டும். குளோரின் பதிலிடப்பட்டால் குளோரோ என்ற முன்னொட்டு பயன்படுத்த வேண்டும். புரோமின் பதிலிடப்பட்டால் புரோமோ என்ற முன்னொட்டு பயன்படுத்த வேண்டும். அயோடின் பதிலிடப்பட்டால் அயோடோ என்ற பின்னொட்டு பயன்படுத்த வேண்டும். NH2 என்று பதிலிடப்பட்டிருந்தால் அமினோ என்று குறிப்பிட வேண்டும். ஹைட்ரஜனுக்கு பதிலாக CH3 தொகுதி இருந்தால் அது மெத்தில் என்ற முன்னொட்டால் குறிப்பிட வேண்டும். ஹைட்ரஜனுக்கு பதிலாக CH2 CH3 என்ற தொகுதி பிரதியிடப்பட்டிருந்தால் அதை எத்தில் என்ற முன்னொட்டினால் குறிப்பிட வேண்டும். அடுத்து பின்னொட்டு. பின்னொட்டு என்பது இறுதியில் வருவது. முன்னொட்டு முதன்மை பின்னொட்டானது மூல சொல்லை தொடர்ந்து வரும். முதன்மை பின்னொட்டு, இரண்டாம் நிலை பின்னொட்டு என்று 2 வகை இருக்குது. முதன்மை பின்னொட்டு மூல சொல்லை தொடர்ந்து பின்வரும். அடுத்து இரண்டாம் பின்னொட்டு இரண்டாவதாக குறிக்கப்படும். அதாவது ஒற்றை பிணைப்பு இரட்டை பிணைப்பு காணப்பட்டால் ஒற்றை பிணைப்பாக இருந்தால் ஏன் என்ற பின்னொட்டை சேர்க்கணும். இரட்டை பிணைப்பாக இருந்தால் ஈன் என்ற பின்னொட்டை சேர்க்க வேண்டும். முப்பிணைப்பாக இருந்தால் ஐன் என்ற பின்னொட்டை சேர்க்க வேண்டும். இவை முதல் நிலை பின்னொட்டு என்று அழைக்கப்படுகின்றன. வினை செயல் தொகுதிக்குரிய பின்னொட்டுகள் இரண்டாம் நிலை பின்னொட்டுகள் என்று அழைக்கப்படுகின்றன. இப்ப இரண்டாம் நிலை பின்னொட்டுகள் இந்த அட்டவணையில உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆல்கஹாலின் இரண்டாம் நிலை பின்னொட்டு ஆல் ஆகும். ஆல்டிஹைடு தொகுதி CHO வந்தால் இரண்டாம் நிலை பின்னொட்டு ஏல் ஆகும். CO என்ற வினைச்செயல் தொகுதி வந்தால் இரண்டாம் நிலை பின்னொட்டு ஓன் ஆகும். COOH என்ற வினைச்செயல் தொகுதி வந்தால் இரண்டாம் நிலை பின்னொட்டு ஆயிக் அமிலமாகும். இப்ப கரிம சேர்மங்கள்ல ஐயோபாக் பெயரிடுற முறையை பற்றி பார்ப்போம். முதல்ல நீண்ட கார்பன் சங்கிலி தொடரை தேர்ந்தெடுக்க வேண்டும். பின்பு பதிலி மற்றும் வினை செயல் தொகுதிகளுக்கு இட எண்களை இட வேண்டும். அதாவது குறைந்த நம்பர் வருகிற மாதிரி நம்பர்களை பதிலி மற்றும் வினை செயல்களுக்கு குறைவான எண் வருமாறி நம்பர் இட வேண்டும், எண் இட வேண்டும். அதுக்குதான் இட எண்கள் என்று பெயர். வினை செயல் தொகுதி மற்றும் பதிலி இரண்டும் இருந்தால் வினை செயல் தொகுதிக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். வினை செயல் தொகுதியும் பதிலியும் இருந்தால், பதிலி என்பது குளோரோ புரோமோ அயோடோ மெத்தில் எத்தில் குரூப். வினை செயல் தொகுதி என்பது OH CHO C++O COOH என்பது. இப்ப வினை செயல் தொகுதிக்கு தான் முதல்ல எண், அதாவது குறைவான எண் வருமாறு எண்ணிக்கையை நாம கொடுக்கணும். கார்பன் தொகுதியில் வினை செயல் தொகுதிக்கு குறைவான எண்ணும் பதிலிக்கு அதிகமான எண்ணும் வருமாறு எண் இட வேண்டும். அடுத்தது இரட்டை மற்றும் முப்பிணைப்பு இடம் கண்டறியப்பட்டு இட எண்ணை தொடர்ந்து முதன்மை பின்னொட்டை குறிப்பிட வேண்டும். ஒற்றை பிணைப்பா இரட்டை பிணைப்பா முப்பிணைப்பு இது 3க்கு வர்ற பின்னொட்டு தான் முதன்மை பின்னொட்டு என்று அழைக்கப்படுகிறது. அதை முதலில் குறிப்பிட வேண்டும். இரட்டை பிணைப்புக்கும் முப்பிணைப்புக்கும் சிறிய இடையெண் வருமாறு நாம் எண்ணிடல் வேண்டும். கரிம சேர்மத்தில் வினை செயல் தொகுதி இருந்தால் அந்த இடம் கண்டறியப்பட்டு இட எண்ணுக்கு பின்னால் கோடு அல்லது இரண்டாம் நிலை பின்னொட்டு குறிப்பிட வேண்டும். வினை செயல் தொகுதியினுடைய நம்பரை குறிப்பிட்டு இரண்டாம் நிலை பின்னொட்டை குறிப்பிட வேண்டும். முதல் நிலை பின்னொட்டு என்னது? ஒற்றை பிணைப்பு, இரட்டை பிணைப்பு, முப்பிணைப்புக்குரிய பின்னொட்டு முதன்மை பின்னொட்டு. குளோரோ புரோமோ எல்லாம் முன்னொட்டு. அடுத்து வினை செயல் தொகுதிக்குரிய பின்னொட்டு இரண்டாம் நிலை பின்னொட்டு என்று அழைக்கப்படுகின்றது.
முதன்மை பின்னொட்டு மற்றும் இரண்டாம் நிலை பின்னொட்டு சேர்க்கப்பட்ட பிறகு முதன்மை பின்னொட்டில் இருக்கும் ஈன் நீக்க வேண்டும். புரோபேன், பியூட்டேன், அந்த ஈன் என் வருதுல, மீத்தேன், METHANE, அந்த ஈனை நீக்கிட்டு நாம இரண்டாம் நிலை பின்னொட்ட சேர்க்க வேண்டும். முதன்மை பின்னொட்டில் உள்ள ஈயை நீக்கிட்டு இரண்டாம் நிலை பின்னொட்ட சேர்க்க வேண்டும். பதிலியின் இடம் கண்டறியப்பட்டு இட எண்ணை தொடர்ந்து கோடு அல்லது பதிலியின் இடம் கண்டறியப்பட்டு இட எண்ணை தொடர்ந்து கோடு அல்லது பதிலியை குறிக்கும் முன்னொட்டு குறிப்பிட வேண்டும். பதிலி இருந்தா இப்ப ரெண்டாவது இடத்துல மீத்தேல் குரூப் இருக்குன்னா 2 மீத்தேல் கொடுக்கணும். மூணாவது இடத்துல புரோமின் இருந்தா 3 புரோமோ அப்படின்னு சொல்லணும். நம்பரை குறிப்பிட்டு முன்னொட்டை என்ன செய்யணும், குறிப்பிட வேண்டும். இப்ப எப்படி ஐயுபாக் பேருன்னு சொல்லி சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். CH3, CH2, 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 CH3 எத்தனை கார்பன் இருக்கு? 5 கார்பன் இருக்கு. அப்ப அடிப்படை சொல் பென்ட் ஆகும். 5 கார்பன் இருக்கு, பென்ட். அந்த அட்டவணைகள் எல்லாம் மனப்பாடம் பண்ணிடணும் நீங்க. அடுத்து எல்லாமே ஒற்றை பிணைப்பு இருக்கிறது, அதனால முதன்மை பின்னொட்டு ஏன் ஆகும். பென்ட் ஏன், பென்டேன். அடுத்து ரெண்டாவது எக்ஸாம்பிள், CH3, CH, CH2, CH2, CH2 ரெண்டு சங்கிலி இருக்கு. இப்படி ஒரு சங்கிலி எடுத்துக்கலாம், இப்படி ஒரு சங்கிலி எடுத்துக்கலாம். இந்த இதுல இப்ப நம்பர் இடும் 1 2 3 4 5. இங்கிருந்து பிரதிட்டா 1 2 3 4 5 ரெண்டுமே சமமான சங்கிலி தான். அப்ப நேர் கோட்டில் இருக்க சங்கிலி தொடரை எடுத்துக்கொள்வோம். அப்ப 5 கார்பன் இருக்கு. அப்ப முன்னொட்டு பென்ட் என்பது. இப்போ பதிலி வந்து மெத்தில் தொகுதி. பதிலிக்கு சிறிய எண் வரும் மாதிரி நம்ம நம்பர் கொடுக்கணும். அதனால 1 2 3 4 5 பதிலிக்கு சிறிய எண் வருமாறு கொடுத்துருக்கணும். இந்த பக்கத்துல இருந்து கொடுத்தோம்னா 4வது நம்பர் வந்துடும், அது தவறானது. அப்போ இடது பக்கம் இருந்து என்ன செய்யறோம், எண்ணு கொடுக்கிறோம். 1 2 3 4 5ன்னு சொல்லி. ரெண்டாவது தொகுதியில மெத்தில் இருக்குது. அப்போ முன்னொட்டு என்னது, 2 மெத்தில் என்பது முன்னொட்டு ஆகும். இதுல ஒற்றை பிணைப்பு காணப்படுவதனால முதன்மை பின்னொட்டு ஏன் என்று குறிக்கப்படுகிறது, பென்டேன் என்று குறிக்கப்படுகின்றது. அடுத்து வினைச்செயல் பதிலியினுடைய இடையன் 2, அதனால முன்னொட்டு 2 மெத்தில் என்று அழைக்கப்படுகிறது, 2 மெத்தில் என்று குறிப்பிடப்படுகிறது. இப்போ முன்னொட்டு 2 மெத்தில், அடிப்படை சொல் பென்ட், பின்னொட்டு ஒற்றை பிணைப்பு இருக்கனால ஏனு, 2 மெத்தில் பென்டேன் என்பது ஐயுபாக் பெயராகும். அடுத்து இந்த கார்பன் தொடரை பார்ப்போம். இதுலயும் 2 சங்கிலி இருக்கு. இப்படி ஒரு சங்கிலி இருக்கு, கிடைமட்டமா ஒரு சங்கிலி இருக்கு. நம்பர் கொடுத்து பார்ப்போம். 1 2 3 4 5 6 7. இந்த சங்கிலி தொடரை பார்த்தோன்னா 1 2 3 4 5 6. அப்ப இதுலதான் அதிகமா இருக்கு. 7 சங்கிலி தொடர், 7 கார்பன்கள் வருது. அதனால அடிப்படை சொல் கெப்ட் ஆகும். அடுத்து பதிலிகளுக்கு 1 2 3 4 5 6 7 நம்பர் கொடுத்துட்டோம். 7 வர்றதுனால அடிப்படை சொல் கெப்டன் பார்த்தோம். இங்க பதிலி என்னது, மீத்தேல் தொகுதி. பதிலிக்கு சிறிய எண் வரணும், சிறிய எண் வர்ற மாதிரி தான் நம்ம நம்பர் போட்டிருக்கோம். அப்போ 3. இப்போ முன்னொட்டு என்னது, 3 மெத்தில் என்பது முன்னொட்டு ஆகும். இதுல இது சரியானது தவறானதுன்னு ஏன் கொடுத்திருக்காங்கன்னா, அதிக எண்ணிக்கையில் வருகின்ற சங்கிலி தொடரை நம்ம தேர்ந்தெடுக்கணும், அது சரியானது. இங்கு குறைவான நம்பர் உள்ள சங்கிலி தொடரை நாம் தேர்ந்தெடுக்க கூடாது. அப்படி தேர்ந்தெடுத்தால் அது தவறானது, பெயரிடல் வந்து தவறாக மாறிவிடும். அப்போ நீண்ட சங்கிலி தொடரை தேர்ந்தெடுத்துட்டோம். 7 கார்பன் இருக்கனால கெப்ட் என்று அடிப்படை சொல்ல தேர்ந்தெடுத்துட்டோம். ஒற்றை பிணைப்பு இருக்கிறனால பின்னொட்டு வந்து ஏன் ஆகும். அப்போ கெப்டேன் என்பது அந்த சேர்மத்தின் பெயர். அடுத்து இப்ப இங்க பதிலீடு என்ன இருக்கு, மெத்தில் குரூப் பதிலி. பதிலியினுடைய இடையன் என்ன, 1 2 3. 1 2 3 பதிலியினுடைய இடையன். அப்ப 3 மெத்தில் என்பது முன்னொட்டாகும். இப்ப பேர் வந்து 3 மெத்தில் என்பது முன்னொட்டு, அடிப்படை சொல் கெப்ட், பின்னொட்டு ஏன், 3 மெத்தில் கெப்டேன். அடுத்த சேர்மத்தை பாருங்க. 1 2 3 4 5 கார்பன் இருக்கு.
5 கார்பன் இருக்கனால அடிப்படை சொல் பென்ட் ஆகும். இப்போ இதுக்கு எப்படி இப்போ இதுல ஒரு இரட்டை பிணைப்பு இருக்கு. இரட்டை பிணைப்பு இருக்கிறனால பின்னொட்டு ஈன் ஆகும். பின்னொட்டு ஈன். இரட்டை பிணைப்புக்கு நம்பர் கொடுக்கணும், குறைஞ்ச நம்பர் வரணும். அதனால நம்பர் இடுறது இந்த வலது பக்கத்துல இருந்து இடணும். 1 2 3 4 5 வலது பக்கத்துல இருந்து இடணும். இப்ப வலது பக்கத்துல இருந்து நம்பர் போட்டிருக்கோமா? சிறிய எண் கிடைக்கும் வகையில் எண்ணிடுதல் வேண்டும். இப்போ டபுள் பாண்ட் இருக்கிறதுக்கு சிறிய எண் கிடைக்கிறது மாதிரி பேரிட்டோம். இப்போ 1வது கார்பனுக்கு பக்கத்துல டபுள் பாண்ட் இருக்கு. அப்போ பின்னொட்டு வந்து 1 ஈன். அடிப்படை சொல் பென்ட், பின்னொட்டு 1 ஈன். இப்ப பேர் என்ன வரும்? பென்ட் 1 ஈன் என்று பேர் வரும். பென்டேன். இப்போ ஆல்கஹால், ஆல்டிஹைட், கீட்டோன், கார்பாக்சிலிக் அமிலம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம கடைசியில் அந்த இதை பார்த்துருவோம். பென்ட் என்பது அடிப்படை சொல். 1 ஈன் என்பது பின்னொட்டு. பென்ட் 1 ஈன் என்பது ஐயுப்பாக் பெயர். இப்ப இதுல பாருங்க எப்படி ஐயுப்பாக் பெயர் கொடுத்திருக்குது. மெத்தனால், ஒரு கார்பன் இருக்கனால மெத் என்பது அடிப்படை சொல். OH தொகுதி இருக்கிறனால ஆல் என்பது பின்னொட்டு, அதனால மெத்தனால் வருது. ஒற்றை பிணைப்புனால ஏன்னு வரும். ஏன்ல உள்ள ஈயை எடுத்துட்டு ஆல் சேர்த்துனா மெத்தனால் வருது. எத்தனால், 1 2 கார்பன் இருக்கனால எத் என்பது அடிப்படை சொல். ஒற்றை பிணைப்பு இருக்கனால ஏன் என்பது பின்னொட்டு, முதன்மை பின்னொட்டு. OH என்பது வந்திருக்கனால ஆல் என்பது இரண்டாம் நிலை பின்னொட்டு, எத்தனால். 1 2 3 கார்பன் இருக்கனால புரோப் என்பது அடிப்படை சொல். அடிப்படை சொல். ஒற்றை பிணைப்பு இருக்கனால ஏன் என்பது முதன்மை பின்னொட்டு, புரோப்பேன். OH தொகுதி இருக்கிறனால ஆல் என்பது இரண்டாவது பின்னொட்டு, புரோப்பனால். அடுத்ததுல பாருங்க 1 2 3 4 கார்பன் இருக்கனால பியூட் என்பது அடிப்படை சொல். ஒற்றை பிணைப்பு இருக்கிறனால பியூட்டேன். ஏன் என்பது முதல் நிலை பின்னொட்டு. OH தொகுதி இருக்கிறனால ஆல் என்பது இரண்டாம் நிலை பின்னொட்டு, பியூட்டனால். அடுத்ததுல 1 2 3 4 5 கார்பன் இருக்கனால பென்ட் என்பது அடிப்படை சொல். ஒற்றை பிணைப்பு மட்டும் காணப்படுறதுனால பென்டேன். ஏன் என்பது முதல் நிலை பின்னொட்டு. OH தொகுதி காணப்படுவதனால ஆல் என்பது இரண்டாம் நிலை பின்னொட்டு, பென்டனால். ஆல்டிஹைடு. ஆல்டிஹைடுல ஒரே ஒரு கார்பன் காணப்படுறதுனால மெத் என்பது அடிப்படை சொல். ஒற்றை பிணைப்பு மட்டும் காணப்படுறதுனால ஏன் என்பது ஒரு முதல் நிலை பின்னொட்டு. CHO தொகுதி காணப்படுறதுனால ஆல் என்பது இரண்டாம் நிலை பின்னொட்டு, மெத்தனேல். 1 2 2 கார்பன் காணப்படுறதுனால எத் என்பது அடிப்படை சொல். ஒற்றை பிணைப்பு மட்டும் காணப்படுறதுனால ஏன் என்பது முதல் நிலை பின்னொட்டு. CHO தொகுதி காணப்படுறதுனால நேல் என்பது மெத்தனால். ஆல் என்பது இரண்டாம் நிலை பின்னொட்டு, எத்தனேல் என்று அழைக்கப்படுகிறது. 3 கார்பன் காணப்படுறதுனால புரோப் என்பது அடிப்படை சொல். ஒற்றை பிணைப்பு காணப்படுறதுனால ஏன் என்பது இரண்டாம் நிலை பின்னொட்டு, புரோபேன். CHO தொகுதி காணப்படுறதுனால ஆல் என்பது இரண்டாம் நிலை பின்னொட்டு, புரோப்பனேல். 1 2 3 4 கார்பன் காணப்படுறதுனால பியூட் என்பது அடிப்படை சொல். ஒற்றை பிணைப்பு மற்றும் காணப்படுறதுனால ஏன் என்பது முதல்நிலை பின்னொட்டு, பியூட்டேன். CHO தொகுதி காணப்படுறதுனால ஆல் என்பது இரண்டாம் நிலை பின்னொட்டு, பியூட்டனேல். அடுத்து 1 2 3 4 5 கார்பன் காணப்படுறதுனால பென்ட் என்பது அடிப்படை சொல். ஒற்றை பிணைப்பு மட்டும் காணப்படுறதுனால பென்டேன் என்பது ஏன் என்பது முதல் நிலை பின்னொட்டு. CHO தொகுதி காணப்படுறதுனால ஆல் என்பது இரண்டாம் நிலை பின்னொட்டு, பென்டனேல். அடுத்து ஹீட்டோன். ஹீட்டோன்ல 3 கார்பன் காணப்படுறதுனால புரோப் என்பது முதலாம் நிலை பின்னொட்டு. ஒற்றை பிணைப்பு மட்டும் காணப்படுறதுனால வினைச்சொல் தொகுதி தவிர மற்ற இடங்களில் ஒற்றை பிணைப்பு காணப்படுறதுனால புரோப்பேன்.
இரண்டாம் நிலை பின்னொட்டு ஓன் என்பது இரண்டாம் நிலை பின்னொட்டு, அதனால புரோப்பனோன். இங்க 1 2 3 4 கார்பன் காணப்படுறதுனால பியூட் என்பது அடிப்படை சொல். பியூட் என்பது அடிப்படை சொல். வினைச்சொல் தொகுதி தவிர மற்ற இடங்களில் ஒற்றை பிணைப்பு காணப்படுவதால் பியூட்டேன் ஏன் என்பது முதல்நிலை அடிப்படை சொல். CO தொகுதி காணப்படுவதால் ஓன் என்பது பின்னொட்டு, இரண்டாம் நிலை பின்னொட்டு பியூட்டனோன். அடுத்து பென்டனோன். 1 2 3 4 5 கார்பன் காணப்படுறதுனால பென்ட் என்பது அடிப்படை சொல். ஒற்றை பிணைப்பு மட்டும் காணப்படுறதுனால ஏன் என்பது முதல்நிலை பின்னொட்டு பென்டேன். CO தொகுதி காணப்படுறதுனால ஓன் என்பது இரண்டாம் நிலை பின்னொட்டு பென்டனோன். அடுத்து கார்பாக்சிலிக் அமிலம். ஒரு கார்பன் காணப்படுறதுனால மெத் என்பது அடிப்படை சொல். COOH காணப்படுறதுனால ஆயிக் அமிலம் என்பது இரண்டாம் நிலை பின்னொட்டு மெத்தனாயிக் அமிலம். அடுத்து எத்தனாயிக் அமிலம். CH3 2 கார்பன் காணப்படுறதுனால எத் என்பது அடிப்படை சொல். ஒற்றை பிணைப்பு மட்டும் காணப்படுது, வினைச்சொல் தவிர மற்ற இடங்களில் ஒற்றை பிணைப்பு மட்டும் காணப்படுறதுனால ஏன் என்பது முதல்நிலை பின்னொட்டு எத்தேன் ஈத்தேன். அப்புறம் COH காணப்படுறதுனால ஆயிக் அமிலம் எத்தனாயிக் அமிலம். 1 2 3 கார்பன் காணப்படுறதுனால புரோப் என்பது முதல்நிலை பின்னொட்டு. COOH காணப்படுறதுனால நாயிக் அமிலம். ஒற்றை பிணைப்பு மட்டும் வினைச்செயல் தொகுதி தவிர மற்ற இடங்களில் ஒற்றை பிணைப்பு காணப்படுவதால் புரோப்பேன். COOH தொகுதி காணப்படுறதுனால நாயிக் அமிலம் புரோப்பனாயிக் அமிலம். 1 2 3 4 கார்பன் காணப்படுறதுனால பியூட் என்பது அடிப்படை சொல். வினைச்செயல் தொகுதி தவிர மற்ற இடங்கள்ல ஒற்றை பிணைப்பு காணப்படுறதுனால பியூட்டேன் ஏன் என்ற பின்னொட்டு சேர்க்க வேண்டும். COH காணப்படுறதுனால ஆயிக் அமிலம் என்ற பின்னொட்டு சேர்க்க வேண்டும், பியூட்டனாயிக் அமிலம். அடுத்து பென்டனாயிக் அமிலம். 5 கார்பன் காணப்படுவதனால பென்ட் என்பது அடிப்படை சொல். ஒற்றை பிணைப்பு காணப்படுறதுனால ஏன் என்பது பின்னொட்டு பென்டேன். COOH காணப்படுறதுனால ஆயிக் அமிலம் பென்டனாயிக் அமிலம் என்பது ஐயூபாக் பெயராகும். இப்ப அதுக்கு சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். CH3 CH2 CH2OH. இதுல 1 2 3 கார்பன் காணப்படுறதுனால அடிப்படை சொல் புரோப். ஒற்றை பிணைப்பு காணப்படுறதுனால முதன்மை பின்னொட்டு ஏன் புரோப்பேன். அடுத்து வினை செயல் தொகுதிக்கு குறைந்த எண்ணிக்கை வர்ற மாதிரி நம்பர் போடணும். 1 2 3. இங்க 1வது கார்பன்ல OH தொகுதி வினை செயல் தொகுதி இணைக்கப்பட்டுள்ளது. அப்ப பின்னொட்டு 1 ஆல் புரோப் ஏன் 1 ஆல் புரோப்பேன் 1 ஆல். அடுத்த எக்ஸாம்பிள் CH3 COOH. 1 2 கார்பன் காணப்படுறதுனால எத் என்பது அடிப்படை சொல். ஒற்றை பிணைப்பு காணப்படுறதுனால ஏன் என்பது பின்னொட்டு. COOH தொகுதி காணப்படுறதுனால ஆயிக் அமிலம் என்பது இரண்டாவது பின்னொட்டு. எத் பிளஸ் ஏன் பிளஸ் ஆயிக் அமிலம் எத்தனாயிக் அமிலம். இப்ப 3 எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இதுல 2 கார்பன் காணப்படுறதுனால எத் என்பது அடிப்படை சொல். ஒற்றை பிணைப்பு காணப்படுறதுனால ஏன் என்பது முதல்நிலை பின்னொட்டு. COOH காணப்படுறதுனால ஆல் என்பது இரண்டாம் நிலை பின்னொட்டு. மெத்தனேல் என்பது இதனுடைய ஐயூபாக் பெயராகும். அடுத்து 2வது எடுத்துக்காட்டுல பாருங்க. CH3 CH2 CO CH3. 4 கார்பன் காணப்படுறதுனால பியூட் என்பது அடிப்படை சொல். ஒற்றை பிணைப்பு காணப்படுறதுனால ஏன் என்பது பின்னொட்டு முதல்நிலை பின்னொட்டு பியூட்டேன். இங்க C+O என்ற ஹீட்டோன் தொகுதி காணப்படுவதனால் ஓன் என்ற
ஓன் என்பது இரண்டாம் நிலை பின்னொட்டு பியூட்டனோன். அடுத்து இதுல 1 2 3 4 கார்பன் காணப்படுகிறது. அதனால பியூட் என்பது அடிப்படை சொல். ஒற்றை பிணைப்பு காணப்படுவதனால ஏன் என்ற முதல் நிலை பின்னொட்டு சேர்க்கணும், பியூட்டேன். இங்க ஒரு பதிலி இருக்குது, பதிலிக்கு குறைந்த எண் வர்ற மாதிரி நம்ம பிரதியிடணும். அப்போ 1 2 3 4ன்னு கார்பன் சங்கிலிக்கு நம்பர் இடணும். இப்போ ஒன்னாவது கார்பனில் குளோரோ சேர்ந்திருக்கு. அப்ப முன்னொட்டு 1 குளோரோ பியூட்டேன் 1 குளோரோ பியூட்டேன் என்பது இதனுடைய ஐயுபாக் பெயராகும். ஐயுபாக் பெயர் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்திருக்கோம். தேங்க்யூ.